Okay, so let's begin the today's session. Fine. So, மக்களே வணக்கம் and welcome to Insurance Insider, ஒரு ஸ்மார்ட் ஹெல்த் 101 அப்படின்ற டைட்டில் நம்ம கிளப் ஹவுஸ்ல முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஒரு செஷன் தான். இங்க இருக்கிற நிறைய மக்கள் வந்து கிளப் ஹவுஸ்லேருந்தே நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மெசேஜிங் இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி அங்கிருந்த மக்களுக்காக தான் வந்து இதை நான் ஷெட்யூல் பண்ண நடந்தது. ஸோ வி நோ ஹவு திங்ஸ் வெண்ட், நம்ம முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தோம். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இந்த ஒரு வீடியோ குரூப் மீட்டிங். ஸோ ஆஸ் யூஷுவல் இதுல வந்து ஒரு ஒரு ரீகேப் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்ன இருந்துச்சு, நம்ம இதை வந்து என்னென்ன பார்த்து வாங்கணும். இந்த ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னின்றது வந்துட்டு ஆல்மோஸ்ட் அக்டோபர் வந்து 4 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைசர் ஆகி இன்சூரன்ஸ் அட்வைசர் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த 4 இயர்ஸ்ல வந்து நிறைய லேர்னிங்ஸ், நிறைய வந்து எங்கெங்கெல்லாம் வந்து விஷயங்கள்ல வந்து மக்கள் வந்து ட்ராப் ஆறாங்க, எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்றோம் பர்ச்சேஸ் பண்ணும்போது, வேர் ஆர் பீப்புள் ஆர் கெட்டிங் மிஸ்லெட் பை தி ஏஜென்ட்ஸ். இதுல வந்து ஏகப்பட்ட ஒரு லேர்னிங்கே, ஏகப்பட்ட லெசன்ஸ் வந்துட்டு இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனி ஒருத்தர் பேசும்போதே வந்துட்டு இந்த கொஷின்ஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு, இல்லை இந்த சிச்சுவேஷன் இது இப்படிதான் நடக்கும்ன்றதை வந்து சொல்லி ஒரு ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஜேர்னில வந்துட்டு ஐம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் சுரேந்தர் சார். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா வந்துட்டு 4 இயர்ஸ் முன்னாடி இந்த கிளப் ஹவுஸ் அப்ப இருந்து இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம ஆடியோல மட்டும் பார்த்துருப்பீங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ யூ மட் பி சீயிங் ஹிம் டுடே ஒன்லி. ஸோ நாங்க 2 பேருமே வந்து நிறைய விஷயங்கள் எதிர்த்துட்டு வந்து ஒரு ஸ்டெப்பா கலைஞ்சிட்டு வந்து ப்ராப்பரா வந்து கொண்டு போறதுல ஒரு முனைப்போட செயல்பட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு செஷன் வந்து ஒரு வீடியோ செஷன் வந்துட்டு ஐ திங்க் ஒரு சித்திரை 1 அன்னைக்கு போனோம். கரெக்டா சார்? ஏப்ரல் 1 அன்னைக்கு ஏப்ரல் 14 போல போனோம்னு நினைக்கிறேன். ஸோ அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு இன்வைட் அனுப்பிச்சிருந்தேன் நான், ஆட் ரன் பண்ணி வந்த மக்களுக்கு. ஸோ அதுல ஒரு 50 பீப்புள் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு செஷன் ரன் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வி ட்ரை டூயிங் திஸ், பட் அதுக்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையில இருந்தது. அப்புறம் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி திடீர்னு டக்குனு பிளான் பண்ணோம், சார் அந்த செஷன் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம எவ்ரி வீக் நம்ம திரும்ப கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஆரம்பிச்சது. அப்புறம் சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதான் இருந்தது. இந்த இன்வைட் வந்து நான் எங்கேயுமே ஆட் ரன் பண்ண கிடையாது. என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய கிளப் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸு, அது தாண்டி என்னோட கான்டாக்ட்ல இருக்கிற சில முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு மட்டும் தான் வந்து சொன்னேன், ஒரு விஷயம் பண்றேன் நான், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அரௌண்ட் ஒரு 30 பீப்புள் கிட்ட வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ல இருந்து அவங்களுக்கு மட்டும் தான் இந்த இன்வைட் லிங்க் போயிருக்கு, வேற யாருக்கும் போல வந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஜாயினிங். இந்த செஷன் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி பியூர்லி வேல்யூ ஆஸ் யூஸ்வல். நம்ம வந்து அவுட் அண்ட் அவுட் நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல என்னென்ன விஷயங்களும் நம்ம பார்க்கணும், பண்ணணும், லேட்டஸ்ட் என்ன விஷயங்களும் இருக்கு. நீங்க இன்னும் இங்க வந்து கான்ஷியஸா இருக்கலாம். மேபி 1 or 2 கேஸ் ஸ்டடிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம சுரேந்தர் சார் வந்து ஒரு சூப்பரா ஒரு பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ அந்த பிரசன்டேஷனை வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் சில கேஸ் ஸ்டடிஸ் முடிஞ்சா பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு இஃப் டைம் பர்மிட்ஸ் ஏதாவது ஒரு 1 or 2 பாலிசி டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கு, நிவாபு போல நான் அசோசியேட் இருக்கிறதுல வந்து ஏதாவது என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். நம்ம தென் வில் டேக் இட். ஐ வுட் லைக் டு இன்ட்ரோடியூஸ் சுரேந்திரன் சார். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க சிலர். சுரேந்தர் சார் வந்துட்டு ஒரு நியர்லி 20 இயர்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவருக்கு இன்சூரன்ஸ் கன்சல்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இனிஷியலா வந்து அட்வைசரா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ் மேனேஜரா அவர் வந்து ஜர்னி பண்ணாரு. அப்புறம் எக்ஸைட் வந்துட்டு HDFCல மெர்ஜர் ஆனதுக்கு அப்புறமா அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு தென் ஹி ஸ்விட்ச் டு மெடிக்கல். அவரு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்ததுக்கு ரீசனே வந்து கோவிட் தான். ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் உள்ள போய் பார்த்துட்டு அங்க எவ்வளவு வந்து சஃபர் ஆறாங்கிறது, எங்கெங்களே எவ்வளவு விஷயம்லாம் வந்து அந்த பைசா வந்து ஹவு இட் இஸ் டிட்டர்மைனிங் அப்படின்றத பார்த்துட்டு, சரி இந்த இன்சூரன்ஸ்ல இருக்கணுமா இஃப் யூ ஸ்டார்ட் மூவிங் டு ப்ரொவைடிங் ஆக்சுவல் வேல்யூன்றதுனால லைஃப்ல இருந்து ஹெல்த்துக்கு வந்து ஆக்சுவலா ஜம்ப் பண்ணார். அவர் வந்து இஸ் ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் நிவாபுப்பா. இங்க ஒரு 5 இயர்ஸ் கிட்ட, ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆச்சு உங்களுக்கு? 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டட், 5th இயர். 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டட், 5th இயர் நீங்க தான். ஒரு 4.5 இயர்ஸ். இப்போ அவரு ஜாயின் பண்ணி ஒரு 6 மாசத்துக்கிட்ட நான் வந்து அவரோட நான் வந்து ஜாயின் பண்ணேன். நான் வந்து அட்வைசராக பண்ணேன். ஸோ என்னோட ஒரு 6 மாசம் சீனியர் வருது இல்லை, பட் இஸ் காட் வைட் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இதுல வந்துட்டு இப்போ நான் கத்துக்கிட்டு போற ஸ்பீடை விட வந்து அவர் பயங்கரமா வந்து இதை பத்தின விஷயங்கள இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் கத்து வச்சுட்டு இருக்காரு. அண்ட் ஒரு விஷயம் எனக்கு அவருக்கும் வந்து சிங்க் ஆகும் என்ன அப்படின்னா, புட்டிங் பீப்புள் ஃப்ரண்ட். ஆப்போசிட்ல இருக்கிற காசு கொடுக்குற ஒரு கிளைண்ட் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பெஸ்ட் வேணும்ன்ற பாக்குறதுல நீங்க என்ன ட்ரஸ்ட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரஸ்ட் சுரேந்தர் சார் ஆல்சோ. அந்த விஷயத்துல எங்களுக்கும் அவருக்கும் வந்து டே 1 வந்து சிங்க் அடிச்சிருந்தது. So that friendship, that brotherhoodness is what we are traveling with right now. Right? So with that note, I would like to welcome Surendra sir formally to our audience. எங்களோட மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன இருக்கு, என்ன அதை வந்து எப்படி பார்க்கணும், யூ அசியூம் தட் எங்க எல்லாருக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு எடுத்துக்கோங்க நீங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து எங்களுக்கு எப்படி பார்க்கணும், என்ன விஷயங்களுக்குலாம் சொல்லுங்க.
நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கற்றுக்குறோம். The stage is set for you. நீங்கள் வந்து you can take over, sir. Thank you, Muthu. Thank you for the warm welcome and good evening, all of you. ஸோ முத்து சொன்ன மாதிரி இந்த செஷனை நான் ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தேன். பிகாஸ் ஐம் அசியூமிங் தட் எனக்கு ஒரு கம்பெனி பற்றி ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி ஓரளவு தெரியும். ஆனால் இங்கே இருக்கிற பீப்புளுக்கு அப்படி கிடையாது. தெர் இஸ் நோ பவுண்டரி. நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. பட் இன்னும் இன்சூரன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா நான் ஒரு ஸ்லைடை ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லைடை வி வில் கோ த்ரூ. எண்ட் ஆஃப் த செஷன் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் திங்ஸை நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் தட் எனி ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் வி வில் அட்ரஸ். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை ப்ரெசன்டேஷன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? எனக்கு தெரியுது, மற்றவங்களுக்கு தெரியுதா? ஓகே. ஸோ ஒன்ஸ் அகேன் குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஸோ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது ஏன்னா வாட் இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம பெருசா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒய் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் இதுல சில பேர் புதுசா பாலிசி எடுக்கிற பிளானிங்ல இருப்பீங்க. சில பேர் ஆல்ரெடி எடுத்திருப்பீங்க. போத் சினாரியோக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாட் ஆர் திங்ஸ் யூ நீட் டு நோ பிஃபோர் டேக்கிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ற விஷயத்தையும் நம்ம கவர் பண்றோம். அண்ட் கரண்டா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அதுல என்னெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்க ஜஸ்ட் பார்க்கலாம். அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் இருக்கிறது. ஸோ இன்னும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலயா இருக்கலாம், இல்ல நிவாபு பாலியா இருக்கலாம். ஐம் ஜஸ்ட் கிவிங் சம் ஹைலைட்ஸ். சொன்ன மாதிரி வாட் ஆர் த திங்ஸ் யூ நீட் டு நோ அண்ட் செக் பிஃபோர் டேக்கிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தா, ஏன்னா பாலிசி எடுக்கிறோம் நிறைய பேர். இப்போ நான் இந்த 4.5 yearsல மோர் தென் 1000 people நான் பார்த்துருக்கேன் ரிகார்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான டிஸ்கஷன் போயிருக்கோம். இதுல நான் பார்க்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா வர விஷயங்கள் என்னன்னா, சார் அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கேட்டா ரொம்ப பெருசா தெரியறது இல்லை. சார் நம்ம ஃப்ரெண்ட் சொன்னாரு, ஒரு கால் வந்தது, அட்டன் பண்ணேன், அதுல ஜஸ்ட் கேட்டுட்டு நான் அப்படியே போட்டேன் சார். அதுல எவ்வளவு சம் இன்சூர்ட் இருக்குதுன்ற கிளாரிட்டி கூட மெஜாரிட்டி பீப்புளுக்கு இல்லாம இருந்தது நான் பார்த்தேன். ஸோ தட்ஸ் வை ஐ தாட் ஓகே வி கேன் ஜஸ்ட் அரேஞ்ச் திஸ் செஷன் டு கிவ் சம் ஐடியாஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுல நான் மேஜரா என்ன விஷயங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை ஐம் ஜஸ்ட் கிவிங். மெயினான விஷயம், இஃப் யூ ஆர் டேக்கிங் எனி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் ஆல்ரெடி டேக்கன் எனி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா அதுல என்ன டைப் ஆஃப் ரூம்ஸ் உங்களுக்கு கவர் ஆகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இஸ் இட் ஷேரிங் ரூம் தான் அதுல கவர் ஆகுமா, இல்ல சிங்கிள் பிரைவேட் ரூம் கவர் ஆகுமா, இல்ல டீலக்ஸ் ரூம் இருக்கும் கவர் ஆகுமா, என்ன டைப் ரூம்ஸ் உங்களோட பாலிசியில எலிஜிபிள் இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட பில்ஸே வர்றது. ஏன்னா எந்த டைப் ஆஃப் ரூம் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த டைப் ரூமுக்கு எவ்வளவு ரெண்ட் எலிஜிபிள் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி ஆல் பில்ஸ் இருக்கும். ஷேரிங் ரூம்ல இருக்கிற ஒரு சர்ஜரியோட காஸ்டும் சிங்கிள் பிரைவேட் மேபி சூட் ரூம்ல இருக்கிற அந்த சர்ஜரியோட காஸ்டும் சேமா இருக்காது. டாக்டர் ஃபீஸே நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஷேரிங் ரூம்ல டாக்டரோட ஃபீஸ் தனியா இருக்கும், சூட் ரூம்ல நீங்க பாத்தீங்கன்னா தனியா இருக்கும். ஸோ அதனால இந்த விஷயங்கள் அதை டைரக்டா அதை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றதுனால நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் வர சிச்சுவேஷன்ல நம்ம ஷாக் ஆக வேண்டிய தேவை இருக்காது. ஓகே. தென் லிமிட் ஆஃப் ரூம் ரெண்ட், அந்த என்ன டைப் அப்படின்றத ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது டைப் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுல எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் எனக்கு ரூம் ரெண்ட் கவர் ஆகும் என்னோட பாலிசியில. மேபி அது பர்சன்டேஜ் வைஸ் ரெஸ்ட்ரிக்ஷனா, 1% ஆஃப் சம் இன்சூர்ட் ஆர் 0.5% ஆஃப் சம் இன்சூர்ட், இல்ல 2% ஆஃப் சம் இன்சூர்ட், இப்படி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இல்ல அமௌண்ட் வைஸ் 2000 வரைக்கும், 3000 இருக்கும், 5000 இருக்கும், இல்ல 10,000 இருக்கும் அமௌண்ட் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா பர் டே ரூம் ரெண்ட்டுக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. தென் சப்ளிமெட்ஸ், டிசீஸ் வைஸ் ஏதாவது சப்ளிமெட்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கலாம். சப்ளிமெண்ட்ஸ்ன்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்றோம். நான் பார்த்து ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்றோம், ஒரு பாலிசி காப்பில இருந்தது 2.5 lakh rupee மேக்சிமம் ஆர் 2% ஆஃப் சம் இன்சூர், விச் எவர் இஸ் லோயர். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷனு சப்ளிமெண்ட். அது வரைக்கும் தான் அவங்களுக்கு கண்டிஷன் இதுவாகும். நான் 2.5 lakhs எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி 2.5 lakhsல எங்க நடக்குதுன்னு எனக்கு பெருசா ஐடியா இல்லை. ஸ்டண்ட் வைக்கிறதுக்கே நாங்க 6 லட்ச ரூபாய் வரைக்கும் எல்லாம் போகுது. அப்படின்ற ரீசன்ல சப்ளிமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டைமிங்ல நம்ம கையில இருந்து பே பண்ணக்கூடிய அமௌண்ட் ரொம்ப பெருசா இருக்கும்.
நம்ம என்ன பாலிசி இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம். பட் சப்லிமிட்னால நான் கையில இருந்து பே ஒரு 10 lakh ரூபி பில் வருது அப்படின்னா ஒரு 3 lakh ரூபி தான் கவர் ஆகும், பேலன்ஸ் இருக்கிற 7 lakh ரூபி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் வெரி டஃப். அந்த சிச்சுவேஷன்ல நம்ம எமோஷனலா வீக் ஆகுறது இல்லாம பினான்சியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதுக்கு இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்லிமிட் எதுவும் இருக்கா உங்களோட பாலிசி? தென் கோபேமெண்ட். கோபேமெண்ட்றது நத்திங் பட் உங்க போர்ஷன் எவ்வளவு நீங்க பே பண்ணணும், கம்பெனியோட போர்ஷன் எவ்வளவு அவங்க பே பண்ணுவாங்க. 80% கம்பெனி, 20% நீங்க, 10% நீங்க, 90% கம்பெனி, இல்ல 50% நீங்க 50% கம்பெனின்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கா உங்களுக்கு கவர் ஆகுற அமௌண்ட்ல அப்படின்னு நீங்க ஜஸ்ட் செக் பண்ணலாம். ஓகே. தென் வெயிட்டிங் பீரியட்ஸ். உங்களோட பாலிசியில என்ன கைண்ட் ஆஃப் வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கு? ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருந்ததுன்னா அதுக்கு எவ்வளவு நாள் வெயிட்டிங் பீரியட், 2 இயர்ஸா இல்ல 3 இயர்ஸா இல்ல 4 இயர்ஸா நீங்க ஜஸ்ட் செக் பண்ணலாம். அண்ட் ஸ்பெசிபிக் இல்னஸ்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. எல்லா பாலிசிலையும் ஸ்பெசிபிக் இல்னஸ்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் போட்டிருப்பாங்க. அந்த டிசீஸ்க்கெல்லாம் 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியடோ இல்ல 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியடோ இல்ல 1 இயர் வெயிட்டிங் பீரியடோ போட்டிருக்கிறதுக்கு இருக்கும். அது நிறைய பேர் என்னன்னா பாலிசி எடுத்தாச்சுன்னா எல்லா டிசீஸும் உடனே கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நம்மளுக்கு இருக்கும். பட் யூ ஷுட் நோ வாட் ஆர் த ஸ்பெசிபிக் டிசீசஸ், அதுக்கு எவ்வளவு வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லா பாலிசிலுமே இனிஷியல் வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கும். இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் ஆவரேஜா 30 days வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஆப்வியஸ்லி ஆக்சிடென்ட்ஸ் வில் கவர் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேல இருக்கு. ஸோ உங்க பாலிசியில என்ன கைண்ட் ஆஃப் வெயிட்டிங் பீரியட்ஸ் இருக்கு, அந்த வெயிட்டிங் பீரியட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த கேட்ராக்ட் விஷயங்கள்லாம் நிறைய பேர் பாலிசி எடுத்துட்டு ஒரு 6 மாசத்துல போய் கேட்ராக்ட் கவர் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க. கேட்ராக்ட்லாம் ஆவரேஜா மினிமம் 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால உங்களோட பாலிசியில இருக்கிற வெயிட்டிங் பீரியட் இல்ல நீங்க எடுக்க போற பாலிசியில என்ன வெயிட்டிங் பீரியட்னு தெரிஞ்சு. தென் ஃப்ரீ ஹெல்த் செக்அப். உங்களோட பாலிசியில எவ்ரி இயர் ஹெல்த் செக்அப் இருக்கா, இல்ல 2 years ஒன்ஸ் ஹெல்த் செக்அப் இருக்கா, இல்ல ஹெல்த் செக்அப் அவைலபிள் இல்லையா, இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஹெல்த் செக்அப் ஏன் நான் ஒரு பாயிண்டா இங்க சொல்றேன் அப்படின்னா, நம்ம கிளைம் பண்றதை விட கிளைம் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை நம்ம பாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் என்ன, கிளைம் பண்ற சிச்சுவேஷன் அப்படின்னா நம்ம சிக்கா இருக்கோன்ற அர்த்தம். நம்ம சிக்கா இருக்கிறோம் அந்த டைமிங்ல கம்பெனி பணம் கொடுக்கறதுன்றது ஒரு சைடு. பட் மோர் தென் மணி, பெயின் அண்ட் எமோஷனலா வீக்கா இருக்கிறத நம்ம டிராவல் பண்றதுன்றது வெரி டஃப் சிச்சுவேஷன். அதனால இந்த ஹெல்த் செக்அப், ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்ஸ் எல்லாம் அவைலபிள் இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு ஹெல்த் கண்டிஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஹெல்த் செக்அப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஹெல்த் செக்அப் மூலயமா நம்ம ப்ரிகாஷனரி மெத்தட்ல டயட் மூலயமாவோ, எக்ஸசைஸ் மூலயமாவோ, அதாவது லைஃப் ஸ்டைல் மூலயமாவோ, மெடிசின்ஸ் மூலயமாவோ நம்ம பெருசா ஒரு ப்ராப்ளம் வராம அதை ஸ்டார்டிங்லயே கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த் செக்அப்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்க பாலிசியில இந்த மாதிரி ஹெல்த் செக்அப்ஸ் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுங்க. தென் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் பாலிசி எடுக்கும்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் என்னன்னா, சார் எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை நான் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? நான் ஆரம்பத்துல இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமான்னு நான் சொல்லாம விட்டுட்டேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. நான் பாலிசிக்காக பேசும்போது கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களுக்குல இருக்க, அதாவது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஏற்கனவே ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா, ஒரு கொஸ்டினே எத்தனை விதமா கேட்க வேண்டியதா இருக்கு. சார் ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது நான் டிஸ்க்ளோஸ் பண்ணணுமா, ரெகுலர் மெடிசின்ஸ் ஏதாவது எடுக்கணுமா, இந்த மாதிரி கேட்கும்போது அவர் எல்லாத்துக்கும் நோ தான் சொல்லிட்டு இருக்காரு. ஃபைனலி அவர் கேட்கும்போது, சார் எதுக்காவது டேப்லெட் ஏதாவது எடுக்கிறீங்களா? எதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பிபிக்கு மட்டும் 2 டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிபின்றது பெரிய ப்ராப்ளமே கிடையாது. பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா பிபி இஸ் a காஸ் ஃபார் மேஜர் டிசீஸ். ஒரு டயபெட்டிக்ன்றது நான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய ப்ராப்ளம்னே தோன்றது கிடையாது. ஆனா டயபெட்டிக் இஸ் a ரீசன் ஃபார் மெனி டிசீஸ். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதுக்காக டைம் ஒதுக்கி, என்ன ப்ராப்ளம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், அந்த எதுக்காக அட்மிஷன் ஆயிருக்கோம், இதை நம்ம சொல்லணுமா, இது டிஸ்க்ளோஸ் பண்ணணுமான்றதெல்லாம் கிளியரா கேட்டு அதை மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல கிளைம்க்குன்னு வரும்போது ப்ராப்ளம் இல்லாம உங்களுக்கு கிளைம் ஈஸியா த்ரூ ஆகும். ரீசன் என்னன்னா, இப்போ இன்கேஸ் இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணாம விட்டுட்டோம், ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்மளோ இல்லை நம்மளோட அட்டெண்டரோ சார் ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியாச்சு, அவங்க பாலிசி இன்சூரன்ஸ் டெஸ்க்ல இருந்து இங்க நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தோன்னா அவங்க பாலிசியும் செக் பண்றாங்க, கரண்டா டாக்டர் மென்ஷன் பண்ணி இருக்கிற அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளத்தையும் பாக்குறாங்க. ரெண்டுத்துக்கும் மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா நான் டிஸ்க்ளோஷர்னு பாலிசியை கேன்சல் பண்றதுக்கு கம்பெனிக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதனால பெட்டர்
நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்றோம்னா we will get a peace of mind. கிளைம் கரெக்டா கிடைக்கும். ஏன்னா நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கம்பெனி நம்மளுக்கு பாலிசி கொடுத்துருக்காங்க. அதனால நோ ப்ராப்ளம். நம்ம போனோமா ட்ரீட்மெண்ட் எடுத்தோமா நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டோமான்னு வந்துகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா அன்னெசரி டென்ஷனை நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால பெட்டர் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் ஏதாவது இருந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹெல்த் கண்டிஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணி பாலிசி எடுக்கிறது பெட்டரான விஷயம். ஏன்னா அதுக்காக ஒரு 10%, 20%, ஈவன் 50% எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டி இருந்தாலும் டிஸ்க்ளோஸ் பண்ணி பாலிசி எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டான வே. அதுதான் உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும். தென் டிஸ்கவுண்ட்ஸ், மல்டி இயர்ஸ், இதெல்லாம் டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். எதை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போனாலும் டிஸ்கவுண்ட்னு இருந்ததுன்னா அந்த டைமிங்ல தேவை இருக்கோ தேவையில்லையோ அந்த டைமிங்ல நம்ம பர்ச்சேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுல என்ன மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு? ஏன்னா சொல்ல போனா இந்த மல்டி இயர் 1 இயருக்கு பதில் 2 இயரோ இல்ல 3 இயரோ சேர்த்து பே பண்ணா எல்லா கம்பெனிஸுமே டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி வாக்கிங்காக டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ரெனியூவலுக்கு நீங்க இஎம்ஐ இசிஎஸ் ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்க வச்சிருக்கிற பாலிசியில இல்ல நீங்க எடுக்க போற பாலிசிஸ்ல வாட் கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு? ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அவங்க சொல்றதுக்கு அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தென் போர்ட்டபிலிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நம்ம சார் இப்போ பாலிசி புதுசா எடுக்கிறோம்னா நம்ம இதெல்லாம் யோசிக்கிறது ரைட்டு. பட் நான் ஏற்கனவே பாலிசி எடுத்துட்டேன்னு சார், நான் இங்க என்ன பண்றது? இதை நான் தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட என் பாலிசியில இப்படி இருக்கு. ஆனா என்ன, நான் எதிர்பார்த்தது ரொம்ப பெட்டரான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு கோபேமெண்ட் இருக்கு, சப்ளிமெண்ட் இவ்வளவு சொல்றாங்க, ரூம் ரெண்ட் கேட்டகரி ரொம்ப லோவா தான் கவர் ஆகும்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக இருக்கிற ஆப்ஷன் தான் இந்த போர்ட்டபிலிட்டின்றது. ஏற்கனவே நான் பாலிசி எடுத்திருக்கேன், 2 வருஷமா நான் கட்டிட்டு இருக்கேன், இல்ல 5 வருஷமா நான் கட்டிட்டு இருக்கேன், இல்ல 10 வருஷமா கட்டிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் வச்சிருக்கிற பாலிசியை விட பெட்டரான பாலிசிஸ் நீங்க சொல்றது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்ல இண்டஸ்ட்ரியில வேற ஏதோ ஒரு கம்பெனில இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இங்க ஏற்கனவே எத்தனை வருஷமா கட்டிட்டு இருக்கீங்களோ வித் தட் சீனியாரிட்டியோட நீங்க இன்னொரு கம்பெனிக்கு மாத்திக்க முடியும். இங்க 5 வருஷமா கட்டிட்டு இருக்கீங்கன்னா 6வது வருஷமா உங்களோட பாலிசியை வேற கம்பெனில நீங்க கண்டினியூ பண்ணலாம் வித் நியூ பெனிஃபிட்ஸோட. ஓகே. நியூ பிரீமியம், அங்க என்ன பிரீமியமோ, அதாவது நியூ கம்பெனில என்ன பிரீமியமோ அதை தான் நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க. நியூ கம்பெனில என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது உங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஒன்லி ஒன் திங் அடிஷனல் பெனிஃபிட் என்ன, இங்க ஏற்கனவே எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்களோ அதுக்கு அடுத்த வருஷமா இங்க கண்டினியூ பண்ணுவீங்க. பிகாஸ் ஆஃப் தட் வெயிட்டிங் பீரியட்ஸ் உங்களுக்கு வைவ் ஆஃப் ஆகுறது உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதனால ஏற்கனவே பாலிசி வச்சிருக்கீங்க, அதுல ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்க எவ்ரி இயர் ரினியூவல் பண்ணும்போது கரண்டா இருக்கிற பெனிஃபிட்ஸ் வேற ஏதாவது கம்பெனில இருக்குதுன்னா இந்த கம்பெனில இருந்து அந்த கம்பெனிக்கு நீங்க போர்ட்டபிலிட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைக் உங்களோட மொபைல் நம்பர் மாதிரி, மொபைல் ஒரு ஏர்டெல்ல இருந்து ஜியோக்கு, ஜியோல இருந்து வேற நெட்வொர்க்கு நம்ம மாத்துற மாதிரி இதையும் ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸை மாத்திக்கலாம் வித் சீனியாரிட்டியோட. ஓகே. தென் கிளைம் ப்ராசஸ். இந்த கிளைம் ப்ராசஸ் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. 2 வகையில தான் கிளைம் பண்ண போறோம். ஒன்னு கேஷ்லெஸ்ஸா கிளைம் பண்ணுவோம், இன்னொன்னு செலவு பண்ணிட்டு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஓகே. கேஷ்லெஸ்க்கு ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். பெட்டர் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கனால முடிஞ்ச வரைக்கும் கேஷ்லெஸ் ட்ரை பண்ணுங்க. அதுதான் டென்ஷன் ஃப்ரீ. ஹாஸ்பிட்டல் போனோமா, இன்சூரன்ஸ் டெஸ்க்கை ரீச் பண்ணோமா, ஐம் சோ கம்பெனியோட கிளைண்ட், இது என்னோட ஹெல்த் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்க ரீச் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இன்சூரன்ஸ் டெஸ்க்ல இருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ரீச் பண்ணுவாங்க. பேஷண்ட் வந்திருக்காங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க, இது அவங்களோட எஸ்டிமேட்டட் அமௌண்ட், டைம்லி அப்ரூவ்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புவாங்க. இஃப் ஆல் த கண்டிஷன்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னா அப்ரூவல் வரும். பணத்தை அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டா அனுப்பிச்சிருவாங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரலாம். ஓகே. இல்ல எமர்ஜென்சிக்காக போயிட்டேன், இல்ல அது நெட்வொர்க்ல இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டேன், இல்ல ஸ்டில் நெட்வொர்க்லயே இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா டியூ டு வேரியஸ் ரீசன்னால கேஷ்லெஸ் கிளைம் அவங்க அதுக்கு அப்ரூவ் பண்ணல அப்படின்னா நீங்க செலவு பண்ணிட்டு வித் ஆல் த பில்ஸ், டிஸ்சார்ஜ் சம்மரி, டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி உங்களோட பணத்தை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
தென் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் இந்த போர்ஷன் கோவிடுக்கு அப்புறம் தான் இதோட இம்பாக்ட் நிறைய பேருக்கு தெரிய வருது. ஏன்னா யூஸ்வலா இன்சூரன்ஸ் கம்பெனில இருக்கு, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இந்த நான் மெடிக்கல் ஐட்டம் பிபிஇ கிட்ஸ்ன்னு சொல்றாங்க, கன்சியூமபிள்ஸ் கவர் ஆகாது. ஸோ உங்க பாலிசியில இப்ப இருக்கிற பாலிசியில இதெல்லாம் கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. உங்களோட பாலிசியில இதை கவர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்ல ஆல்ரெடி கவர் ஆயிட்டு இருக்கா? கவர் ஆகுறதே ஃபுல்லா ஆகுமா, இல்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு போர்ஷன் மட்டும் தான் ஆகுமா, என்ன ஏதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதோட போர்ஷனே 5% இருந்து சில பில்ல 40% இருக்கும் இந்த நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் வந்ததை நான் பார்த்திருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு என்ன கவரேஜ் அந்த பாலிசியில இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க உங்களோட பினான்ஸை கரெக்டா பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் ஆப்ஷனல் ரைடர்ஸ் பாலிசி எடுக்கும் போது நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள், ஏன்னா இதுதான் நம்மளோட நார்மல் பிளான சூப்பர் பிளான மாத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா டாப்பிங்ஸ்ன்றது இப்ப நம்ம பாக்குறோம், ஈவன் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போயிருந்தா கூட டாப்பிங்ஸை வச்சுதான் அதோட பிளேவர்ஸே அவங்க மாத்துறது. ஓகே, இன்னும் அதோட ஜாய் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது, அதோட டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெட்டர் பண்றது எடுத்துன்னா இந்த ஆப்ஷனல் ரைடர்ஸ். லைக் தட் ஹெல்த் இன்சூரன்ஸ்லயும் இருக்கும், லைக் ஆக்சிடென்டல் பாலிசி, கிரிட்டிக்கல் இல்னஸ், பர் டேக்கு நம்பர் ஆஃப் டேஸ் அட்மிஷன் ஆகிறதுக்கு லாஸ் ஆகிற அமௌண்ட்டை ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டா கொடுக்கறது, இந்த நான் மெடிக்கல் ஐட்டம் கவரேஜ் கொடுக்கறது, டிசீஸ்க்கான ரைடர்ஸை அதாவது வெயிட்டிங் பீரியட்ஸை கேன்சல் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ஷனல் ரைடர்ஸ்ல வருது. அப்பார்ட் ஃப்ரம் மெயின் பிளான் இல்லாம அடிஷனல் ரைடர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்றது தெரிஞ்சுக்கிட்டு டிசைட் பண்ண. பிளைண்டா நம்ம போகாம ஓச்சா இது தெரிஞ்சிருந்தா நம்ம எடுத்திருப்போமே, இன்னும் கொஞ்சம் மணி சேவ் பண்ணிருக்கலாமே, இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபீச்சர் கிடைச்சிருக்கலாமே அப்புறமா யோசிக்கிறத விட நீங்க பாத்தீங்கன்னா மேபி இப்ப ரெனியூவல் வருது அப்படின்னா அந்த டைமிங்ல கூட நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை ஆட் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சு ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால பாலிசி ஏற்கனவே வச்சிருக்கீங்கன்னா அந்த பாலிசியில என்னெல்லாம் இதெல்லாம் கவர் ஆகுமான்னு ஜஸ்ட் செக் பண்ணுங்க. பாலிசி வச்சு இல்ல இப்பதான் எடுக்க போறீங்கன்னா இந்த ஆப்ஷனல் ரைடர்ஸ் எல்லாம் என்ன இருக்குதுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட டிசிஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தென் சம் இன்சூர்டு ஆட்டோ ரீஸ்டோரேஷன் விச் இஸ் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா தான் இண்டஸ்ட்ரியில இருக்கிற அதாவது ரொம்ப பேசப்படுற ஒரு பெனிஃபிட். அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ரேரு இந்த ஆட்டோ ரீஸ்டோரேஷன் இருக்கிறது. ஸோ உங்க பாலிசியில எத்தனை டைமிங் ரீஸ்டோரேஷன் ஆப்ஷன் இருக்கு? ரீஸ்டோரேஷன் வேற எதுவுமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 20 lakhs பாலிசி வச்சிருக்கேன். இன்கேஸ் அன்பார்ச்சுனேட்லி ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்பட்டுச்சு, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டுக்காக ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு, 20 lakhsமே ஒரு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஒரே அட்மிஷன்ல அப்படின்னா, அந்த அட்மிஷனுக்கு அப்புறம் அவர் வெளியில வந்துட்டாரு, திருப்பியும் வேற ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு திருப்பியும் போனாருன்னா அவர் பேக்கெட்ல இருந்தா செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இப்போ இருக்கிற பிளான்ல நிறைய 1 டைம் காலி ஆயிடுச்சா இன்னொரு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கோ, இல்ல 2 டைம்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கோ, இல்ல அன்லிமிட்டட் டைம்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கோ இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய பாலிசிஸ்ல இருக்கு. உங்க பாலிசியில சம் இன்சூர்டு ரீஸ்டோரேஷன் ஆகுமா ஆகாதா, ஆகும்னா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. விச் இஸ் கிரேட் பெனிஃபிட். இன்னைக்கு இருக்கிற ஹெல்த் சினாரியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் அவ்வளோ பெரிய பெனிஃபிட். தென் நோ கிளைம் போனஸ். உங்க பாலிசியில நோ கிளைம் போனஸ் கிளைம் பண்ணலன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்? 10%, 5%, 20%, 50%, இல்ல 100%? என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த பிளான்லயே வச்சிருக்கலாமா இல்ல வேற பிளானுக்கு நான் மூவ் ஆகணுமா அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். இது அகைன் நான் சொல்றேன், நீங்க பாலிசி வச்சிருந்தாலும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. இல்ல பாலிசி நீங்க புதுசா எடுக்க போறீங்கன்னாலும் இந்த பெனிஃபிட்ஸை பத்தி எல்லாம் கேளுங்க. கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் சிச்சுவேஷன் வரும்போது ஷாக் ஆக வேண்டிய தேவை இருக்காது. யூ கேன் பிளான் வெல் அண்ட் டேக் அ குட் டிசிஷன். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அன்னெசரி இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதோ இதுக்காக டென்ஷன் ஆக வேண்டிய தேவையோ இருக்காது. ஓகே, இது நீங்க பாத்துக்க வேண்டியது. தென் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் ப்ரொவைடிங் ஜஸ்ட் பாத்துக்கங்க. இந்த பிபிடியை நாங்க ரன் பண்றதுனால நீங்க நிவாபு பால ஏதாவது பாலிசி எடுத்தாகணும்னு கம்பல்ஷன் இருக்காங்கன்னா நோ. பட் இண்டஸ்ட்ரி நீங்க செக் பண்ணுங்க, பெட்டரான ரிசல்ட்டுக்கு வி ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் சம் பெனிஃபிட்ஸ்ன்றதை மட்டும் நாங்க எங்க கொடுக்குறோம். ஓகே, நிவாபு பால ஆஃபர் பண்றதால நான் மேஜரா என்ன இம்ப்ரெஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 minutes கேஷ்லெஸ் கிளைம் ப்ரொசீஜர் நம்ம பண்றோம். ஓகே, ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் சினாரியோ வருது, ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு,
இன்சூரன்ஸ் டெஸ்க்ல போய் இன்டிமேஷன் பண்றாங்க. இன்சூரன்ஸ் டெஸ்க்ல இருந்து நிவாபுபாக்கு இன்டிமேஷன் வந்ததுன்னா வந்ததுல இருந்து 30 மினிட்ஸ்க்குள்ள we are trying to give approval. மெஜாரிட்டி கிளைம்ஸ் வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ள அப்ரூவல் கொடுத்துடுறோம், விச் இஸ் கிவிங் என்ன நல்ல கான்பிடன்ஸ் கொடுக்கும் அந்த பேஷண்ட்க்கு. ஏன்னா ஆல்ரெடி அந்த 30 மினிட்ஸ்ன்றதே ரொம்ப பெரிய சினாரியோ. இதுக்கு 2 hours 3 hours 4 hours 1 day வரைக்கும் ஆகிறத நம்ம பாக்குறோம். 30 மினிட்ஸ்ல அவங்களோட எஸ் ஆர் நோ வந்துடும். எஸ், நீங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க, நிவாபுபா வில் பே அப்படின்றத சொல்றதா இருக்கட்டும். இல்ல இந்த கண்டிஷன்னால நான் இதுக்கு காசு கொடுக்க மாட்டேன், அரேஞ்ச் ஆஸ் யூ ஓன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். 30 மினிட்ஸ்க்குள்ள சொல்லிடுறாங்க, விச் இஸ் ரொம்ப பெரிய ஹைலைட்டா நான் பாக்குறேன். தென் அப் டு சூட் ரூம் வரைக்கும் ரூம் ரெண்ட் ரூம் டைப் கவர் பண்றதுக்கு நம்ம கிட்ட பிளான்ஸ் அவைலபிள் இருக்கு. அப் டு சூட் ரூம் வரைக்கும் நம்ம கவர் பண்றதுக்கு ஏஜ் கேட்டகரி எல்லாம் பார்க்காம அப் டு சூட் ரூம் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். அதுவும் ரூம் ரெண்ட்டுக்கு அமௌண்ட் வைஸ் ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணாம சம் இன்சூர்டு வரைக்கும் நம்ம ரூம் ரெண்டே கொடுக்கறதுக்கும் we are ready. ஓகே, தென் அன்லிமிட்டெட் சம் இன்சூர்டு கொடுக்குறோம். நம்ம அந்த லாஸ்ட் பேஜில் நம்ம பார்த்தோம் ஆட்டோ ரீஸ்டோரேஷன் இத்தனை டைம். அன்லிமிட்டெட் சம் இன்சூர்டு கொடுக்கறதுக்கு we have plans. எக்ஸாம்பிளுக்கு அதாவது 2 சினாரியோ நான் சொல்றேன். ஒரே பர்சன் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறாரு, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் ப்ராப்ளம் ஆச்சு, அட்மிஷன் ஆனாரு, 10 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைமே 10 லட்ச ரூபா செலவாயிடுச்சு, டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாரு. செகண்ட் டைம் திருப்பியும் அட்மிட் ஆனாரு, அகைன் ஒரு 8 லட்ச ரூபா பில் வருது. வித்தின் 2 மந்த்துக்குள்ளேயோ இல்ல 1 மந்த்துக்குள்ளேயோ இல்ல 1 வீக்குள்ளேயோ இருக்கட்டும், திருப்பி அட்மிஷன் ஆனாரு, ஒரு 8 லட்ச ரூபா செலவாகுது. யூஸ்வலா அப்படின்னா கையில இருந்து தான் பணம் கொடுக்கணும். ஆனா இதுல அன்லிமிட்டெட் சம் இன்சூர்டு, அன்லிமிட்டெட் டைம் ரீஸ்டோரேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு அட்மிஷனுக்கும் அப் டு சம் இன்சூர்டு வரைக்கும் அவங்களுக்கு செலவு பண்ணிக்கிறதுக்கு we have a provision. எந்த பிளான் செலக்ட் பண்றாங்கன்றத பொறுத்து ஐ எம் கிவிங் ஹைலைட்ஸ். இந்த மேக்சிமம் நம்ம செல் ஆகிற பிளான்ஸ்ல இருக்கிற ஹைலைட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். பர்சனலைஸ்டு டிஸ்கஷன் வரும்போது அந்த பிளானை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டு டேக் அ டிசிஷன். ஓகே, சினாரியோ 2, ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க பாலிசி எடுத்திருந்தாங்க. இப்போ கோவிட் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபேமிலியா அட்மிட் ஆயிருந்தாங்க, 4 பேரும் ஒரே டைமிங்ல அட்மிட் ஆயிட்டாங்க. ஆனா 10 லட்ச ரூபா தான் பாலிசி எடுத்திருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 9 லட்சம் 10 லட்சம் பில்லு வருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தலைக்கும் 10 லட்ச ரூபா வரைக்கும் பில்லு அவங்க கிளைம் பண்ணலாம். 4 பேருக்குமே 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 40 லட்ச ரூபா ஒரே டைமிங்ல பில்லு வந்துருச்சு. ஈச் 10 அப்படின்னா அந்த 4 பில்லுமே பாஸ் ஆகும். ஓகே, ஸோ அன்லிமிட்டெட் சம் இன்சூர்டு we are providing. தென் கேரி ஃபார்வர்டு யூஸ் பண்ணா அன்லிமிட்டெட் டைமிங் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும், நோ கிளைம் போனஸ்ன்னு ஒரு 5% 10% 20% எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளதுல என்ன பண்றாங்கன்னா இந்த பர்சன்டேஜ் அப்படியே தூக்கிட்டாங்க. இந்த நோ கிளைம் போனஸ்ன்ற கான்செப்டே தூக்கிட்டாங்க. நோ கிளைம் போனஸ்ன்னு கிடையாது, நீங்க இந்த வருஷம் பேலன்ஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போங்க, அவ்வளவுதான் கான்செப்ட். எக்ஸாம்பிளுக்கு நான் கிளைமே பண்ணல, 10 லட்ச ரூபா பாலிசி வச்சிருக்கேன், கிளைமே பண்ணல அப்படின்னா அடுத்த வருஷம் போகும்போது லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணாத 10 லட்சம், கரண்ட் இயரோட 10 லட்சம், 10 + 10. இன்கேஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன், ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு யூஸ் பண்ணிட்டேன், பேலன்ஸ் 6 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் போகும்போது அந்த 6 லட்சத்தை அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். கரண்ட் இயரோடது 10, லாஸ்ட் இயரோடது 16 போகும். இது மேக்ஸிமம் எவ்வளவு டைம்ஸ் வரைக்கும் கேரி ஃபார்வர்டு ஆப்ஷன் இருக்குன்னா 10 டைம்ஸ் வரைக்கும் கேரி ஃபார்வர்டு ஆப்ஷன். லெட்ஸ் அஸ்யூம் 10 வருஷம் அவர் கிளைம் பண்ணவே இல்லை, 11th இயர் என்ன இருக்கும், இது ஆஸ் பர் இந்த பெனிஃபிட் படி பாத்தீங்கன்னா 10 × 10 1 crore. 11th இயரோட ஒரு 10 லட்சம் அப்படின்னா 1.1 crore வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஒரே பில்லு 1.1 crore வந்தாலும் அந்த டைமிங்ல அவங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு இந்த ப்ரொவிஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால யூஸ் பண்ணாலும் அன்லிமிட்டட் டைமிங் கம்பெனி கொடுத்து சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அண்ட் யூஸ் பண்ணலனாலும் 10 டைம்ஸ் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணி சிக்குன்னு வரும்போது ஒரு மேஜர் இல்னஸ் வந்தாலும் பயப்படாம மல்டிபிள் பிளான்ஸ் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லாம, ஹையர் சம் இன்சூர்ட் பிளான்ஸ் வச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்லாம இதுவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் கோபேமெண்ட் சப்ளிமெண்ட் இல்லாம நம்ம பிளான்ஸ் வச்சிருக்கோம். நீங்களா கோபேமெண்ட் வேணும், நீங்களா சப்ளிமெண்ட் வேணும்னு கேட்டா மட்டும்தான் அதை சர்ச் பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கும். Other than that, co-payment we are not encouraging, sublimits we are not encouraging. Okay. Pre and post hospitalization. ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு அட்மிஷன் நடக்குது அப்படின்னா அந்த அட்மிஷனுக்கு முன்னாடி
எத்தனை நாள் கவர் ஆகுது, டிஸ்சார்ஜ் ஆனா பின்னாடி எத்தனை நாள் கவர் ஆகுது. நம்ம இதுல முன்னாடி 60 நாள் வரைக்குமோ, டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் 180 days வரைக்குமோ கவர் பண்றதுக்கு வி ஹேவ் பிளான்ஸ். நீங்க எந்த பிளான் போறீங்களோ உங்களோட பிளான்ல நீங்க இதையும் செக் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆக்சிடென்ட் சினாரியோன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாலும், ஒரே நிமிஷம் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? Can anyone confirm please? எனக்கு கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் 180 days வரைக்குமோ இது நம்மளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சினாரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் ரிவ்யூக்கு வர சொல்லுவாங்க. ரிவ்யூ வந்தபோது ஒரு பிசியோதெரப்பி கொடுக்கலாம், இல்ல திருப்பியும் டெஸ்ட் எடுக்க சொல்லலாம், மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் 180 days வரைக்கும் அந்த அட்மிஷன் ரிலேட்டடா நீங்க பாக்குற விஷயங்கள் will cover. பிஃபோர் அட்மிஷன் அது ரிலேட்டடா நீங்க பார்த்த விஷயங்கள் 60 days வரைக்கும் கவர். ஓகே, தென் லாக் யுவர் ஏஜ். ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பேர் சீக்கிரமா எடுக்காம கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாட் ப்ராசஸ உடைக்கிறதுக்கு இந்த பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஒரு 30 வயசுல பாலிசி எடுத்துக்கிறாரு. யூஸ்வலா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 31 இருந்து 35 அடுத்த ஏஜ் பேண்டு பிரீமியம் உங்களுக்கு ஏறும். திருப்பி 36 இருந்து 40 அடுத்த ஏஜ் பேண்டு பிரீமியம் ஏறும். நிறைய கம்பெனில 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏறுது. இப்ப ரீசெண்டா சில கம்பெனிஸ்ல நான் பார்த்தேன் எவ்ரி இயர் ஏஜ் பேண்ட் மாறுது. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கிறதுனால இந்த லாக் யுவர் ஏஜ்ன்றது அதாவது லாக் த கிளாக்னு போட்டிருப்பாங்க. ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக லாக் யுவர் ஏஜ்னு போட்டிருக்கேன். பாலிசி எடுக்கும் போது என்ன ஏஜோ அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு 30 வயசுல பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா, நிவாபுப்பால இந்த பெனிஃபிட்ஸ் ரொம்ப அட்ராக்டிவ். 30 இயர்ஸ்ல எடுத்த ஒருத்தர் நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல 40 இயர்ஸ்க்கு அவர் கிளைமே பண்ணல அப்படின்னா 70 வயசு ஆயிருக்கும். 70 வயசுக்கு வரைக்கும் அவரு 30 வயசுக்கான பிரீமியமே கட்டிட்டு வருவார். அவர் எப்ப ஃபர்ஸ்ட் கிளைம் பண்றாரோ அப்பதான் அவரோட கரண்ட் ஏஜுக்கான பிரீமியத்தை கட்டுறதுக்கு போவார். அது வரைக்கும் அவர் என்ட்ரி ஏஜ் என்னவோ அந்த என்ட்ரி ஏஜை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கான பிரீமியத்தையே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 விஷயத்தினாலதான் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒன்னு டியூ டு ஏஜ் பேண்ட்னால, 2வது விஷயம் டியூ டு இன்ஃபிளேஷன்னால. கம்பெனியே அந்த பிளானோட பிரைஸை ரிவைஸ் பண்றாங்க அப்படின்னா அது யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா இந்த ஏஜ்னால இன்க்ரீஸ் ஆகுற விஷயத்தை ஸ்டாப் பண்றதுக்கு இந்த பெனிஃபிட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளைம் பண்ணாத பீப்புள் சஃபர் ஆகாம அவங்க என்ட்ரி ஏஜுக்கான பிரீமியத்தையே கட்டிட்டு வருவாங்க. கிளைம் பண்ண பீப்புள் கரண்ட் ஏஜுக்கான பிரீமியத்தை கட்டிட்டு போவாங்க. ஓகே, தென் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் எவ்ரி இயர். அட்மிஷன் ஆனா பாத்துக்கிறத விட அட்மிஷன் ஆகாம பாத்துக்கிறதுக்கு இந்த பெனிஃபிட்ஸை கம்பெனி ரொம்ப கீனா இது பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் ப்ரொவைட் பண்றாங்க. அது உங்களுக்கு கேஷ்லெஸ் ஆப்ஷனா இல்ல ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆப்ஷனானு நீங்க செக் பண்ணிக்கங்க. பட் நிவாபுப்பா பொறுத்த வரைக்கும் ஒன்லி கேஷ்லெஸ். நம்மளோட டைஅப்டு நெட்வொர்க் டயக்னோஸ்டிக் சென்டர்ல மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும். இட்ஸ் a வெரி பேசிக் டெஸ்ட் இதுல கொடுத்துருப்பாங்க, விச் கேன் ஷோ உங்களோட அந்த பிளட் யூரின்லயே மேக்ஸிமம் திங்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல ஏதாவது அப்நார்மல் திங்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி டாக்டர்ஸை பார்த்து நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் திங்ஸ் நம்ம பார்த்துப்போம். ஸோ எவ்ரி இயர் இது நீங்க கிளைம் பண்ணாலும் சரி கிளைம் பண்ணலனாலும் சரி, எவ்ரி இயர் கம்பெனி இஸ் ரெடி டு கிவ் ஃப்ரீ ஹெல்த் செக்அப், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு கம்பெனியும் ஃபீல் பண்ணுது. ரீசன் என்னன்னா இட்ஸ் வின் வின் சிச்சுவேஷன் பெனிஃபிட். இப்போ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பில் வர்றதை விட ஒரு 5,000 6,000 அவங்க ஹெல்த் செக்அப் கொடுக்குறாங்க அப்படின்னா அது மூலியமா அவங்க மெடிசன்ஸ் மூலியமாவே பெரிய டிசீஸ் வராம தடுக்கிறாங்கன்னா கம்பெனிக்கும் லாபம். செகண்ட் விஷயம், கஸ்டமர் ஹெல்தியா இருந்தாங்கன்னா அவங்க கரெக்டா ப்ரீமியமும் கட்டிட்டு வருவாங்க, கிளைமுக்கும் அன்னெசரி வரமாட்டாங்கன்றத கம்பெனி பிலீவ் பண்றதுனால இந்த பெனிஃபிட்டை ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காங்க, கிளைம் பண்ணாலும் கிளைம் பண்ணலாம். தென் மெட்டர்னிட்டி கவர். மெட்டர்னிட்டி பெனிஃபிட் 9 monthsல இருந்து கவர் பண்றதுக்கு நம்ம பாலிசியில ஆப்ஷன்ஸ் இருக்கு. இட் மீன்ஸ் என்னன்னா டெலிவரி டேட் 9 மாசத்துக்கு அப்புறம் 10வது மாசத்துல இருந்து நம்ம பாலிசி எடுத்து 10வது மாசத்துல இருந்து டெலிவரி வருது அப்படின்னா நம்ம கவர் பண்ணுவோம், விச் இஸ் லோ இன் த இண்டஸ்ட்ரி. யூஸ்வலா 2 years வெயிட்டிங் பீரியட், 3 years வெயிட்டிங் பீரியட், 4 years வெயிட்டிங் பீரியட் ஃபார் மெட்டர்னிட்டின்னு இருக்கு.
இதுல 9 monthல இருந்தே மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கவர் பண்றோம். அதுவும் இல்லாம யூஸ்வலா கப்புளா பாலிசி எடுத்தா மட்டும் தான் மெட்டர்னிட்டி கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பாலிசிஸ்ல கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்மளோட வேற பாலிசி, நம்மளோட பழைய பாலிசிலுமே அதான் கண்டிஷனு. பட் இந்த பாலிசியில இண்டிவிஜுவல் ஃபீமேலே பாலிசி எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் 9 months அப்புறம் மெட்டர்னிட்டி கவரேஜ் கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் அவைலபிள் இருக்கு. தென் என்ட்ரி ஏஜ் 50 வயசுக்கு மேல போச்சுனாலே இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பாலிசி எடுக்கிறதுக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம 99 வயசு வரைக்கும் புதுசா பாலிசி எடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதனால ஏஜ் கேட்டகரி 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, எனக்கு பாலிசி எடுக்க முடியுமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸுங்களுக்காக எடுக்கும்போது நிறைய பேர் சொல்ற விஷயம், சார் எனக்கு எடுத்தா போதும் சார், அவங்களுக்கு ஆயிடுச்சு சார் 75 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பாலிசி எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல அப்படின்றது தான் நிறைய பேரோட தாட். அது ஒரு மித்து இருக்கு. நம்ம இதுல 99 ஏஜ் வரைக்கும் பாலிசி கொடுக்குறோம். இந்த அன்லிமிட்டட் ஆப்ஷனும் சரி, ரூம் ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம 10 times கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷனோட, போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனோட சப்லிமிட் இல்லாம, கோ பேமெண்ட் இல்லாம பாலிசிஸ் கொடுக்குறோம் டில் 99 ஏஜ் கேட்டகரி பீப்புளா இருந்தாலும். தென் நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ் கவரேஜ் நம்ம கம்பெனியோட ஒன் மோர் அட்ராக்டிவ் ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா பிபி கிட்ஸ், தட் மீன்ஸ் கன்சியூமபிள்ஸும் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் ஐஆர்டிஎல் இருக்கிற 4 லிஸ்டும், லிஸ்ட் 1, 2, 3, 4ன்னு 4 லிஸ்ட் இருக்கு. 4 லிஸ்டும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா ஃபுல்லி கேஷ்லெஸ், ஃபுல்லி கவர்டு பாலிசியை கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம், கையில இருந்து காசு கட்ட வேண்டிய தேவையில்லாம. ஸோ அதனால இந்த நான் மெடிக்கல் ஐட்டம்ஸும் கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தென் டே 1 கவரேஜ் இன்னைக்கு நிறைய ஃபேமிலிஸ்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர் டென்ஷன்ன்றது ரொம்ப காமனா இருக்கு. யூஸ்வலா வெயிட்டிங் பீரியட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு அப்படின்னா 3 வருஷம் வெயிட் பண்ணணும். ஆனா இந்த டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற பீப்புளுக்கு, இல்ல டயபெட்டிக் மட்டும் இருக்கு, இல்ல ஹைப்பர் டென்ஷன் மட்டும் இருக்கு அப்படின்ற பீப்புள் இருந்தாங்கன்னா தே ஆர் இன் அ கண்ட்ரோல் சிச்சுவேஷன். HbA1cயோட லெவல் கண்ட்ரோல்டா மெயின்டைன் பண்றாங்க, அவங்க ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிற பீப்புளுக்கு நம்ம என்ன ப்ரொவிஷன் பண்றோம், அடிஷ்னலா ஒரு ரைடர் கொடுத்து 31st டே 1 போடுறது 31st டே. ஏன்னா இனிஷியல் வெயிட்டிங் பீரியட்ன்றது காமனு. 31st டேல இருந்து அவங்களுக்கு டயபெட்டிக் ஆர் ஹைப்பர் டென்ஷன், இல்ல டயபெட்டிக் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் அது ரிலேட்டடா வர திங்ஸும் 31st டேல இருந்தே கவர் பண்றதுக்கு வி ஆர் கிவிங் ப்ரொவிஷன். 3 வருஷம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லாம இம்மீடியட்டாவே கவர் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ரைடர் அடிஷனல் அமௌண்ட் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். தென் வாக் மோர் கெட் மோர் டிஸ்கவுண்ட். ஒன் மோர் பெனிஃபிட், ஹெல்த் கான்சியஸா இருக்கிறது. நிறைய வாக் பண்ணாங்கன்னா கம்பெனி டிஸ்கவுண்ட் கொடுக்குது. ரீசன் என்னன்னா நிறைய வாக் பண்ணாங்கன்னா மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் வராம அவாய்ட் பண்றதுக்கு அது வாக்கிங் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத கம்பெனி ஆல்சோ பிலீவிங். பிகாஸ் ஆஃப் தட் அதுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மேக்சிமம் 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஃபீச்சர் மூலயமா அவங்க வாங்கலாம். தென் எல்லா பெனிஃபிட்ஸும் ஓகே, எனக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்றதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை, டஃபா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இஎம்ஐ ஃபீச்சர்ஸ் ஆல்சோ அவைலபிள் இருக்கு. அதே நீங்க பார்த்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இஎம்ஐ என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இஎம்ஐல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஆப்ஷன் ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கு, கோட்டக் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கு. சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வித்தவுட் டவுன் பேமெண்ட் கூட நீங்க இஎம்ஐ ஸ்டார்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ அப்ரூவ்டு எலிஜிபிள் இருந்ததுதான். ஓகே, ஸோ இதையெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு, எல்லாத்தையும் யோசிச்சாச்சு அப்படின்னா நீங்க இதெல்லாம் பார்த்து என்னென்ன கண்டிஷன், உங்களுக்கு என்ன ஏஜ் வருது, அதை பத்தி நீங்க ஃபர்தரா தெரிஞ்சுக்கலாம், ஃபர்தரா நீங்க பார்க்கலாம். ஓகே, தென் நம்ம முதலே சொன்ன மாதிரி எல்லாம் பார்த்தாச்சு சார், ஸ்டில் ஒய் ஹெல்த் இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆயிப்போ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ஹவு வுட் யூ லைக் டு பே யுவர் மெடிக்கல் பில்? எமர்ஜென்சி டைமிங்ல மெடிக்கல் பில்ல எப்படி பே பண்ண போறீங்கன்றது ஜஸ்ட் பார்த்துக்கிறது. ஆல்ரெடி நிறைய சேவிங்ஸ் வச்சிருக்கேன் சார், பிரேக் பண்ணி சேவிங்ஸை யூஸ் பண்ணி பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. இல்லை லோன் எடுத்து நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி யோசனை இருந்தது அப்படின்னா பாலிசி எடுக்கணுன்றது மஸ்ட் கிடையாது. இல்லை ஏதோ ஒரு ட்ரீம் ஆல்ரெடி பசங்களுக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்த லாங் டேர்ம் யோசிச்சுட்டு இருக்கேன், அதுக்காக ஒரு அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கு, நெசசரி போய் அதை உடைக்கணுமா? இல்ல ட்ரீட்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணா போதும்
அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோல போக போறோமா, இல்ல மிராக்கிள் நடக்கிறோம்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க போறோமா அப்படின்னா இதெல்லாம் வந்து டஃபஸ்ட் டாஸ்கா தான் நான் ஃபீல் பண்றேன். இதை விட பெஸ்ட் சாய்ஸ் பை ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகே, ஈவன் ஃபுல் அமௌண்ட் இருந்தா ஃபுல் அமௌண்ட்ல பண்ணிக்கோங்க, ஃபுல் அமௌண்ட் இல்லை அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன்ல பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு, தெரிஞ்சுக்கிட்டாச்சு, நிறைய விஷயங்கள் கிளியர் ஆயிடுச்சு. ஸ்டில் எனக்கு எப்போ பாலிசி எடுக்கணும்ன்ற ஒரு டவுட், கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம், 1 month கழிச்சு பண்ணிக்கலாம், 2 month கழிச்சு பண்ணிக்கலாம், இல்ல அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்ததுன்னா இந்த ஒரு ஸ்லைடு டு டேக் யுவர் டெசிஷன். ரைட் டைம் டு டேக் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் ஒன்லி 1 day before ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி, டிசீஸ் வர்றதுக்கு 30 நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கிறது பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இட் மீன்ஸ் டேக் இட் இமீடியட்லி. நீங்க எங்க கிட்ட எடுக்கணும்ன்றது எந்த இடத்துலயும் கம்பல்ஷன் கிடையவே கிடையாது. இஃப் யூ திங்க் திஸ் கைஸ் வில் ஹெல்ப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ரீச் முத்துகிஷோர் ஆர் மை செல்ஃப். ஓகே, என்னோட நம்பர் இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி அதர் டவுட்னாலும் நீங்க தாராளமா நீங்க கூப்பிடலாம். ஸோ வித் தட் பிரசன்டேஷன் ஓவர். முத்து, ஓவர் டு யூ. எனி கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலும் we will address. சார் தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி. மக்களே, தி ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஸோ ஹவ் வாஸ் தி பிரசன்டேஷன்? உங்களுக்கு ஏதோ கேள்விகள் இருக்கா? வெங்கடேசன் சார், ஒரு கேள்வி வந்து ஏஜ் லாக் பத்தி பேசணும்ல. அந்த ஏஜ் லாக் வந்து அது ஆக்சிடென்ட் ஆனா கூட அந்த ஏஜ் லாக் ரிவைஸ் ஆயிருமா, இல்ல அது எல்லா டிசீஸ்க்கும் அப்ளை ஆகுமா ஏஜ் லாக்? சார், இது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது மாற போறது கிடையாது. ஆக்சிடென்ட்னால கிளைம் பண்ணாங்கன்னா மாறும். ஓகே, ஆக்சிடென்ட் கிளைம்னாலும் அந்த ஏஜ் லாக் வந்து அந்த இது உடைஞ்சிரும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட்டோ இல்ல டிசீஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன்ல தானே அந்த இது வரப்போகுது. அதனால கிளைம் பண்ணாங்கன்னா மாறும், கிளைம் பண்ணாத வரைக்கும் அந்த ஏஜ் அப்படியே ஃப்ரீஸ்ல இருக்கும். அந்த ஏஜ் லாக் வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் போறப்போ அந்த என்டையர் ஃபேமிலி கவர் பண்றப்போ அது எப்படி அந்த ஒர்க் அவுட் ஆகும்? எல்டரோட ஏஜ் வச்சுதான். ஓகே, ஒரு எல்டர். ஆமா, ஃபேமிலி ஃப்ளோட்டரா இருந்தாங்கன்னா ஓய்ஸ் எல்டர், அவங்களோட ஏஜ் வச்சு தான் ப்ரீமியம் கால்குலேட் ஆகுது. ஸோ அதனால எல்டரோட ஏஜ் வச்சு அந்த ஏஜ் ஸ்லாப்ல இருப்பாங்க. யாரு கிளைம் பண்ணாலும் ஏஜ் ஸ்லாப் அதுக்கப்புறம் கண்டினியூ இது உடஞ்சிரும். ஓகே ஓகே. எனி அதர் क्वेश्चन? என் சைடுல வரல. நீங்க டவுட்ஸ்? அண்ணாமலை, செந்தில், சம்டைம்ஸ் क्वेश्चन கேட்கலன்னா கரெக்டா நம்ம சொல்லவே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடும். எல்லாமே கிளியரா? டவுட் தான், டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக டவுட் தான். பட் ஸ்டில் அது வந்து 4 months தான் பரவாயில்ல. ட்ரங்க் அண்ட் டிரைவ் அதுல ஆக்சிடென்ட் ஆகுது, அது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுமா? ஆகாது சார். ஹெல்த் இன்சூரன்ஸ்னு இல்ல, காமனா எனி இன்சூரன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற விஷயங்களா இருந்தது அப்படின்னா இட் வில் நாட் கவர். அதுல இன்னொன்னு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல சேம் ரூல் தான். ஓகே, இன்னொரு டவுட் வந்துச்சு. இந்த புயல், மழை, வெள்ளம் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டுறாங்க, அது கவர் ஆகுமா ஜெனரலா? சார் இப்போ உத்தரகாண்ட்ல ஆச்சுல, யூசுவலா கவர் ஆகும் சார். ஆனா ஆமா, சப்ஜெக்ட் டு சினாரியோ பொறுத்து தான். ஆமா, இது சினாரியோ பொறுத்து மாறுறது. இஃப் இட் இஸ் a மேஜர் கன்சர்ன் அப்படின்னா டெஃபினெட்லி பாசிபிலிட்டிஸ் கம்மி. இப்போ ஒரு சின்ன ஏரியால ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஒரு 10 பேருக்கு ஏதோ ஆச்சு அந்த மாதிரின்னா அவங்க சேஃப் ஆகிறதுக்கு பார்ப்பாங்க, சேவ் பண்றதுக்கு பார்ப்பாங்க. ஆனா ஒரு 300 பேர் 400 பேர் ஒரு 1000 பேருக்கு ஆச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் பர்மிட் பண்ணாது. ஸோ அதனால அதை யூஸ்வலா கவர் பண்ண மாட்டாங்க. ஈவன் டேர்மா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் கவர் பண்றது இல்லை. இது சப்ஜெக்ட் டு கம்பெனியோட டிசிஷன் ஆக போகுது. இட்ஸ் அபவுட் த பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலா கவர் பண்ணாத இருக்கிறதுக்கு சேஃபர் சைடு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப கம்பெனி விருப்பப்பட்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. வாக்கிங் பத்தி பேசுறீங்கல்ல, மோர் வாக் மோர் டிஸ்கவுண்ட், அதை எப்படி ட்ராக் பண்றாங்க? ஓகே சார், யூசுவலா இப்போ பாலிசி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாம் டிஜிட்டலைஸ் தானே.
பாலிசி கொடுத்துடுறோம், ஆப் கொடுத்துடுறோம். அந்த ஆப்லயே கூகுள் ஃபிட்டோட ஆப்பையும் லிங்க் பண்ணிடுறோம். ஓகே. நடக்கும்போது மொபைலை கேரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்மார்ட் வாட்ச் வச்சு உங்களோட வாக்கிங்கை ட்ராக் பண்ணி இதுல லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டா டிபெண்ட்ஸ் பார்த்த ஸ்டெப்ஸ் கவுண்ட் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வருது. ஓகே. ஸோ அது வந்து எய்தர் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டரா இல்ல வந்து எல்டர் அகைன் அந்த கேஸ்ல எல்டர் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் வாக் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ ஃபேமிலி ஃப்ளோட்டர் இருந்தா மேக்ஸிமம் 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும். ஆவரேஜா 10,000 ஸ்டெப்ஸுக்கு மேல அப்படின்ற மாதிரி கால்குலேட்டர் இருக்கு. ஸோ அதை வச்சு டிஸ்கவுண்ட்ஸ் வருது. அது பெர் டே சொல்றீங்களா? 10,000 ஸ்டெப்ஸ் ஆவரேஜ் பெர் டேக்கு. ஆமா, பெர் டே. தட் மீன்ஸ் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் 1 hour கிட்ட வாக்கிங் டைமிங்கா இருக்கும். நீங்க ஒரு 8,000 ஸ்டெப்ஸ் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் நடந்தீங்கன்னா 10,000 ஸ்டெப்ஸ் கவர் ஆகுது. 7 to 8 கிலோமீட்டர்ஸ் நடந்தது. அது கொஞ்சம் டிஃபர் ஆகுது ப்ரோ. அது நம்ம போற ரோடு அது நான் ஆக்சுவலா யூஷுவலா போறப்போ 40 மினிட்ஸ்லயே வந்து அது மோர் ஆர் லெஸ் 5,000 ஸ்டெப்ஸ் வரும் ஒரு ரோடு. அது டிஃபர் ஆகுது. பட் ஆவரேஜ் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். அதாவது 1 மினிட்டுக்கு ஆவரேஜா 100 ஸ்டெப்ஸுக்கு மேல எடுத்துக்கிறது தான் ஹெல்தி ஸ்டெப்ஸ்னே ஒரு சைடு ஒரு டாக் இருக்குல்ல. ரொம்ப ஸ்லோவா நடந்தாலும் அந்த வாக்கிங்கான பிரிஸ்க் வாக் போகணும். அதான் வந்து பிரிஸ்க் வாக். பிரிஸ்க் வாக் தான் நம்மளுக்கு பெனிஃபிட் ஹெல்த் வைஸ் பார்த்தா. சில பேர் ரொம்ப ஸ்லோவா அதுவா போறதுன்றது பெருசா எதுவும் இல்லை. சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்ன்ற மாதிரி கால்குலேட் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். பிரிஸ்க் வாக் படி பார்த்தா 45 மினிட்ஸ் to 1 hourல ஒரு 8,000 to 10,000 ஸ்டெப்ஸ் ரீச் பண்ண முடியும். சரி, அண்ணாமலை நீங்க எதை கேட்க வந்தீங்க? இல்ல அதுதான் கேட்க வந்தேன். நானுமே வாக்கிங் பத்தி தான் கேட்க வந்தேன். அதை அவரே கேட்டாரு. வெரி குட். இன்னொன்னு இந்த மந்த்லி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிபி டயபிட்டிஸ்லாம் கவர் ஆக சொன்னாங்க. அது வந்து ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கவர் ஆகிற மாதிரி இருக்குமா? அந்த மெடிசின்ஸ் வாங்குறது கவர் ஆகுற மாதிரி பிளான்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா பழைய ஆஃபீஸ்ல என் தம்பி ஆஃபீஸ்ல இருந்த மாதிரி ஞாபகம், அதனால கேட்டேன். மைபி அந்த மாதிரி ஸ்டில் இருக்கா? அதாவது இப்போ ஆஃபீஸ்ல இருக்கிற பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கார்பரேட் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து டெய்லர் மேட். அது நீங்க எப்படி எந்தெந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டாலும் அந்த பெனிஃபிட்ஸ் கம்பெனியால வாங்கிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஓபி பெனிஃபிட் ஒரு 50,000 ரூபாய் இருக்கும் கொடுங்க, மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருக்கும் கொடுங்க, லீவ் போட்டாலே அதுக்கு எக்ஸ்ட்ரா பைசா கொடுங்க அப்படின்ற மாதிரி கூட டிசைன் பண்ண முடியும். சிக் லீவ் போட்டாங்கன்னா அதுக்கு பர் டேக்கு இவ்வளோ அப்படின்னு அமௌண்ட்னு கொடுங்க. இந்த மாதிரி நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னவோ அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கேட்டு கம்பெனியால வாங்கிக்க முடியும். ஆமா, பல்கா பண்றதுனால அது அவங்களுக்காக ரெடி ஆகுற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து இந்த இண்டிவிஜுவல் பாலிசிஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் காமன் ஃபிக்ஸ்டு ஒன். ரெடிமேட் ஷர்ட் வாங்குற மாதிரி நம்மளுக்கு ஃபிட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுமே தவிர அதை மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. மேக்சிமம் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ இருக்கும் என்னோட நாலேஜ்ல அந்த மாதிரி இல்லை. பட் உங்களுக்கு தெரிஞ்சா அதை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். So thank you so much. Be happy and healthy. Thank you all. Thank you Annamalai. Thank you Venkateshan. Thank you everyone who joined this session. And yes மகிழ்ச்சி. Thank you so much. And இந்த வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணிருக்கோம். அப்ப ஸோ இந்த ரெக்கார்டிங் யாராவது நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் till this end. I'll send the rating poll separately. அதுக்கு நான் ஏதாவது ரெடி பண்ணி அனுப்புறேன். So after watching this, let us know what else we can do better in this. ரெண்டும் சிறப்பாக என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அண்ட் இஃப் யூ லுக்கிங் டு பர்ச்சேஸ் ஒன் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று வாங்குறதுக்கு யோசிச்சு டிசைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கான்டாக்ட் மீ, அதுக்கு ஹெல்ப் பண்றேன் நான். வில் சி விச் பிளான் சூட்ஸ் யூ, எது கரெக்டாக இருக்கு என்னன்னு பார்க்க நம்ம வந்து 1-to-1 டிஸ்கஷன் பண்ணலாம். அங்கிருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போகலாம் நம்ம. ஆல்ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே, மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் அலாட் சுரேந்தர் சார். தேங்க்ஸ் ஃபார் ஓப்பனிங் திஸ் அப் செஷன். நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து இன்னும் பல செஷன்ல மீட் பண்ணணும். Sure. Thank you so much. Bye-bye. Thank you. Annamalai.